வணக்கம். மனம் ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கள் தோட்டத்தில் 5 அடுக்கு விவசாய முறையை பின்பற்றுவதற்காக ஒரு ஃபார்ம் விசிட் தான் போகிறோம். நாங்கள் பொள்ளாச்சி கிளம்பியிருக்கோம். குக்கு நேச்சர் ஃபார்ம்ஸுக்கு தான் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் 1 டே ப்ரையராக பெர்மிஷன் வாங்கிட்டோம். அங்கே நாங்கள் பார்த்ததில் அவங்க கவுக்கு மேஜரான கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 40 நாட்டு மாடு கிட்ட அவங்க வளர்த்திட்ருக்காங்க. ஒரு கவ்வை எப்படி ஆர்கானிக் வேல எப்படி வளர்க்குறதுன்றது எங்களுக்கு ஐடியா நல்லா விசிட் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செட்டப் பண்ணி தான் அவங்க கவ் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் ட்ரம்ஸ் எல்லாம் அவங்க ஃபீடராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அழகான செட்டப்பில் அவங்க கவ்வை வளர்த்திட்ருக்காங்க. இந்த மாதிரி கவ் வளர்க்கையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவ்வை வளர்க்குற கஷ்டமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி கவுக்கு ஃபீடிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபுட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோ ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இது எல்லாமே அவங்க காங்கியம் வெரைட்டி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவ்வில் இருந்து வர கவுடங்கும் யூரினும் அவங்க பஞ்சகாவியத்துக்கும் ஜீவாமிர்தம் அந்த மாதிரி நிறையா ஆர்கானிக் மேன்யூர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தனி செட்டப் அமைச்சிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆர்கானிக் மேனுவல் செட்டப்பில் அவங்க ஒரு மெஷின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எப்படின்னா அவங்க கவ்வோட வேஸ்ட் அண்ட் யூரினை தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்கறதும், அந்த கவ் டங்கில் இருக்க வேஸ்ட்டை அவங்க விபூதியாகவும் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி அஜிடேட்டர் மூலியமாக கவ் டங்கும் யூரினும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மீத்தேன் கேஸ் நல்லா வெளியே வருது. அந்த மீத்தேன் கேஸ் வெளியே வந்தோன்னே அதிலிருந்து உங்களுக்கு பயோடைஜஸ்டருக்கு சென்ட் ஆகுது. அதுலேருந்து அவங்க பயோகேஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு அவ்வளோ கன்சம்ஷன் இல்லைன்னா இவ்வளோ பெரிய செட்டப் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு குவான்டிட்டி அண்ட் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க இந்த மெத்தடுக்கு போயிருக்காங்க. நம்மளுக்கு சின்ன ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு இதையே நீங்கள் சின்ன லெவலில் செய்யலாம். இதில் மாதிரி இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அந்த 5 லேயர் ஃபார்மிங் தான். நாங்கள் 5 லேயர் ஃபார்மிங் பண்ணலான்ற ஒரு ஐடியாக்காக தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த 5 லேயர் ஃபார்மிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம்னால அந்த ஃபார்மை விசிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இவங்க சுபாஷ் பலேக்கர் மெத்தட் அண்ட் நம்மாழ்வார் எல்லாத்தோட வழிகாட்டுதல் பேரில் அருமையாக அவங்க ஃபார்மை ரெடி பண்ணியிருந்தாங்க. இதோட மேஜர் கான்செப்டே பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிரா வாழை, பப்பாளி, அதே மாதிரி இஞ்சி, மஞ்சள் அந்த மாதிரி பல்வேறு வகையான க்ராப்பை 36x36 ஐடியாவில் நம்ம ஃபீட்டில் நம்ம அடர் நடவு மெத்தட் மாதிரியே இந்த மாதிரி 5 லேயர் ஃபார்மிங்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பிளான்டேஷன் பண்ணியில் நம்மளுக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்கும். அதே மாதிரி இயற்கையாகவும் நம்ம கொண்டு போகலாம். நாங்கள் இந்த ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு வழியில் நிறைய ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் தூரம் வரையில் உங்களுக்கு சர்க்கரை ஆலை இருந்துச்சு. அங்கே இருந்தும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு சூடான ஒரு காஃபி குடிச்சிட்டு கருப்பட்டி காஃபி வாங்கியிருந்தோம். இது நாங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போனனால அவங்களுக்கும் இதை பற்றி ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. ஒரு ஆர்கானிக் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மையும் நீங்கள் விசிட் பண்ணிங்கள ஒவ்வொரு ஃபார்ம்லேருந்தும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க பண்ண மிஸ்டேக்ஸு, அனுபவங்கள் நம்மளுக்கு எல்லாமே ஒரு லெசனாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் விசிட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அக்ரிகல்ச்சரில் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு இந்த ஃபார்ம் விசிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மனம் ஆர்கானிக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், as well as சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.